சரி பச்சை ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு வைகாசி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு 6லிருந்து 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தையும் 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் அயனஸ்தானத்தையும் பார்ப்பதும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பதும் வெகு சிறப்பான காலம். வைகாசி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் 6இல் ஆட்சி பெற்று வருவதும், வைகாசி 11ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்திற்கு வருவதும் வெகு சிறப்பான காலம். வியாபாரம் தொழில் புரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும், புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பும், வேலை தேடுவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். கல்யாணம் முடிந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைகள் அந்நியோன்யம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். அரசு ஊழியர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு புறாமே நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பாக அமையும். வைகாசி மாதம் வேலையில் உள்ள பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு முன்னேற்றங்களும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் ஏற்படுத்தும். வேலையில் தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பும், ஒரு சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பினை ஏற்படுத்தும். அல்லது ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். கட்டிடம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல எதிர்கால சிறப்பான அமைப்பாகவும் ரியல் எஸ்டேட் புரிபவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுத்தும். 6இல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது பொன்பொருள் ஆபரணங்கள், கட்டிட சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அனைத்துக்குமே சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும். திருமணம் முடியாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு சீக்கிரமாக திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். வைகாசி மாதம் தனுசு ராசிக்காரர்கள் கணவன் மனைவி வழி உறவுகளிலே நல்ல முன்னேற்றங்களும், அந்த லைனில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தையும், 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது அடிக்கொருக்கா கோயில் ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்வதையும் ஏற்படுத்தும். வைகாசி மாதம் தனுசு ராசிகள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது அல்லது ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவது, போக முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவதும் வெகு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வைகாசி மாதம் வாழ்க வளமுடன். வணக்கம், நன்றி.